வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விவசாயிகளின் 65 ஆண்டுகால கனவு நிறைவேறியது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். முரசொலி மாறனின் திராவிட இயக்க பயணத்தை இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம். 91வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். நீட் தேர்வு தோல்வியால் பட்டுக்கோட்டை மாணவர் தற்கொலை. ஒன்றிய பாஜக அரசே பொறுப்பு என வைகோ கண்டனம். நாடு தழுவிய மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். மருத்துவர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என கோரிக்கை. ரத்தக்கரை படிந்த கைகளால் தான் ட்வீட் போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். விவசாயிகளின் 65 ஆண்டுகால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து துவங்கி வைத்தார். கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நீண்டகால கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது பில்லூர் அருகில் உள்ள பவானி ஆற்றில் இருந்து வெளியேறும் 2000 கன அடி வெள்ள உபரி நீரை கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் உள்ள வறட்சியான பகுதிகளின் நீர்நிலைகளில் நிரப்பி பயன்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்டது. கடந்த 2018ஆம் ஆண்டு 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்போது 1916 கோடி ரூபாய் செலவில் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இத்திட்டத்தின் மூலம் 3 மாவட்டங்களில் உள்ள 1045 ஏரிகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் எனவும் சுமார் 50 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயம், குடிநீர் உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது ஆகியவை இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாக உள்ளது. இந்த நிலையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முரசொலி மாறனின் திராவிட இயக்க பயணத்தை இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறனின் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கலைஞரின் மனசாட்சியாகவும் டெல்லியில் கழகத்தின் முகமாகவும் பின்னாளில் உலக அரங்கில் இந்தியா மட்டுமல்லாது அனைத்து வளரும் நாடுகளின் குரலாகவும் மிளிர்ந்த முரசொலி மாறன் அவர்களின் 91வது பிறந்த நாள் இன்று என குறிப்பிட்டுள்ளார். ஏன் வேண்டும் இன்பத் திராவிடம், திராவிட இயக்க வரலாறு, மாநில சுயாட்சி என முரசொலி மாறன் படைத்தளித்த ஆக்கங்கள் கழகத்தின் அறிவு புதையலாக திகழ்வதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். இறுதி வரை கொள்கை முரசென ஒலித்த முரசொலி மாறனின் திராவிட இயக்க பயணத்தை இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்து சென்று அவருக்கு நன்றி செலுத்துவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு தோல்வியால் பட்டுக்கோட்டை மாணவர் தற்கொலை செய்து கொண்டதற்கு ஒன்றிய பாஜக அரசே பொறுப்பு என மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையை அடுத்த சிலம்பு வேளங்காடு கிராமத்தை சேர்ந்த தனுஷ் என்ற மாணவர் தொடர்ந்து 2வது முறையாக நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்ததால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத வேதனையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியையும் கவலையையும் தருவதாகவும் மகனை இழந்து தவிக்கும் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் வைகோ தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு அரியலூர் மாணவி அனிதா தொடங்கி இதுவரையில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு நடத்துவதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க கோரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு மாணவர்களை மீண்டும் மீண்டும் தற்கொலைக்கு தள்ளுவது கடும் கண்டனத்துக்கு உரியது எனவும் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தொடங்கிய நீட் எதிர்ப்பு வட மாநிலங்களிலும் எதிரொலிக்க தொடங்கிய நிலையில் நீட் தேர்வில் நடைபெறும் முறைகேடுகளும் ஊழல்களும் அம்பலமாகி வருவதாகவும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதையும் வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். இந்நிலையில் பட்டுக்கோட்டை மாணவர் தற்கொலைக்கு ஒன்றிய அரசே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இனியும் அலட்சியப்படுத்தாமல் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியுள்ள நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் வைகோ தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என அரசுக்கு மருத்துவர் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் இந்திய மருத்துவர் சங்கமும் தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்க மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் இணைந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நியாயமான நீதி விசாரணை வேணும். அங்க என்ன நடந்துச்சுன்றது ஈச் அண்ட் எவ்ரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கோஸ் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். ரெண்டாவது நியாயமா எந்த அரசியல் தலையீடு இல்லாம இந்த விசாரணை நடத்தணும்ன்றதை நாங்க கேட்டுட்டு இருக்கோம். கொல்கத்தால அந்த பொண்ணுக்கு நடந்தது அநீதி. இதை நாங்க ஒரு காலமும் எங்களால பார்த்து சகிச்சிட்டு இருக்க முடியாது. எங்களுக்கு நீதி வேணும், நியாயம் வேணும். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு உத்தரவிட்டு 13 அப்பாவிகளை துள்ள துடிக்க கொன்று ரத்தக்கரை படிந்த கைகளால் தான் ட்விட்டை போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இது குறித்து வீடியோவுடன் தனது ட்விட்டர் எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், நீட் தேர்வு தோல்வியால் தஞ்சாவூரில் மாணவர் தனுஷ் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உயிரை மாய்த்துக் கொள்ளும் மாணவர்களின் இரத்த கரைகள் தனது கைகளில் இருப்பதை முதல்வர் உணர வேண்டும் என சொல்லி இருந்ததை சுட்டிக்காட்டி பேசினார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டிற்கு உத்தரவிட்டு 13 அப்பாவிகளை துள்ள துடிக்க கொன்று ரத்தக்கரை படிந்த கைகளால் தான் இந்த ட்விட்டை போட்டிருக்கிறார் பழனிசாமி என அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு தோல்வியால் தஞ்சாவூரில் மாணவர் தனுஷ் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாய் சவடால் விட்டிருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் விமர்சித்துள்ளார். மேலும் தேசிய மருத்துவ ஆணைய மசோதா ஏழை மக்களுக்கு எதிரானது என்று சொல்லி மசோதாவை 2 அவையிலும் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்ததாகவும், ஆனால் வாக்களிக்காத தீர்மானம் நிறைவேற காரணமாக இருந்த அதிமுக நீட் தேர்வை பற்றியெல்லாம் பேச ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஏதேனும் இருந்தால் மேற்கொள்ளுமாறு பழனிசாமியை வலியுறுத்துவதாகவும் பதிவிட்டுள்ளார். செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கேட்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாக ஒன்றிய அமைச்சர் ஷோபா கரந்தலஜே தெரிவித்துள்ளார். பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டு வெடிப்புக்கு தமிழகத்தை சேர்ந்த நபர்தான் காரணம் என ஒன்றிய இணை அமைச்சர் ஷோபா கரந்தலஜே கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து திமுக அளித்த புகாரின் பேரில் 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா கரந்தலஜே மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி ஷோபா மன்னிப்பு கோரினால் ஏற்க தயாராக இருப்பதாக அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது செய்தியாளர் சந்திப்பு நடத்தி மன்னிப்பு கோருவதில் சில சிக்கல்கள் இருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் ஏற்கனவே எக்ஸ் தளம் வாயிலாக மன்னிப்பு கேட்கப்பட்டு விட்டதாகவும் அமைச்சர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்த நாளான ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் எழுச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் திருமாவளவனின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் சமூக கொடுமை, ஆதிக்க மனப்பான்மை, வறுமை ஒழித்து சமத்துவ சமுதாயம் காணும் நம் பயணத்தில் தோளோடு தோள் நிற்கும் தோழமை சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். இதேபோல் நல்ல ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாக அமைதியான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் என விசிக தலைவர் திருமாவளவனுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மழைநீர் வடிகால் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். மழைநீர் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும், தென்மேற்கு பருவமழையை முன்னிட்டு 792 கிலோமீட்டர் நீள மழைநீர் வடிகால்களில் தூர்வாரப்பட்டு வருவதாகவும், இதுவரை 611 கிலோமீட்டர் நீளத்துக்கு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இப்ப நான் சொல்றது எல்லா இடத்திலும் இருக்கிற நீர்வழி வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த CMRL பணி நடைபெறுகிறது. 20 இடங்களிலே இந்த வாய்க்கால்கள் அடைப்பட்டு அங்கே இருக்கிற பணிகளை மாற்று ஏற்பாடுகள் செய்வதாக சித்திக் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். அதிலே சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் செய்கிற மாற்று ஏற்பாடு இது சரியாக வராது, நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும் நாளைய முறை அதிகாரிகள் போய் பார்க்க போகிறார்கள். இன்னும் 15 நாட்களுக்குள்ளே நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டணும். இன்றைக்கி நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், இந்த வேலை எந்தெந்த வேலை முடிச்சிருக்கீங்கன்னு நான் மறுபடியும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார். 15 நாளைக்கு அப்புறம் இந்த கூட்டம் மறுபடியும் கூட்டப்படும். எனவே நீர்வழி பாதைகள், பக்கிங்ஹாம் பேனல் இருக்கிறது, கூவம் இருக்கிறது, இப்போ ஓட்டேரி நல்லா வேலை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எல்லா இடங்களிலும் நீர்வளத்துறையின் சார்பாக அரசாங்கத்தின் சார்பாக நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர்கள் விடப்பட்டு வேலைகள் தொடங்க ஆரம்பித்திருக்கிறது. எனவே தூர்வாருகிற பணி. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் ரயில் நிலையம் அருகே சபர்மதி விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது.
உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசியில் இருந்து குஜராத்தின் அகமதாபாத்துக்கு சபர்மதி விரைவு ரயில் இயக்கப்பட்டது. அதிகாலை நேரத்தில் கான்பூர் ரயில் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது தண்டவாளத்தில் பெரிய பாறை வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. தண்டவாளத்தின் மீது இருந்த பெரிய பாறை மீது ரயில் என்ஜின் மோதியதால் ரயிலின் 20 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதையடுத்து கான்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து பிற பகுதிகளுக்கு பேருந்துகள் மூலம் பயணிகள் அழைத்து செல்லப்பட்டனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே துறை ஊழியர்கள் தடம் புரண்ட சபர்மதி விரைவு ரயில் பெட்டிகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ரயில் பெட்டிகள் தடம் புரண்டதால் கான்பூர் ஜான்சி மார்க்கத்தில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்த விபத்து குறித்து ரயில்வே துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜாஜிக்கு நிகரானவர் இபிஎஸ் என்று முன்னாள் அமைச்சர் பொன்னையன் குறிப்பிட்ட விவகாரம் குறித்து பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குலுங்கி சிரித்தார். பெரியகுளம் செல்வதற்காக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் இபிஎஸ் ராஜாஜிக்கு நிகரானவர் என பொன்னையன் கூறியுள்ளாரே, அது பற்றி உங்கள் கருத்து என்ன என கேள்வி எழுப்பினர். இதற்கு ஓபிஎஸ் குலுங்கி சிரித்தார். உங்களோட கருத்து இபிஎஸ் வந்து ராஜாஜிக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவர் நடத்துகின்ற நாடகங்கள்லாம் நான் கற்றுக்கிட்டேன். இபிஎஸ் வந்து ராஜாஜிக்கு சமமானவர், அவ்வளவு ஞாபகம் பொன்னையன் சொல்லியிருக்கேன். நீங்க கேட்கும் போதே சிரிக்கிறீங்க. அதுல இருந்து அந்த கேள்வி எந்த வகையில் இருக்குது என்று தெரியும். தென்பெண்ணை பாலாற்று இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என தமிழக விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் விவசாய சங்க நிர்வாகிகளை சந்தித்த பின் நகர மைய பகுதியில் செல்லும் பாலாறு கிளை ஆற்றை பார்வையிட்டார். மேலும் 1903ஆம் ஆண்டு ஏற்பட்ட பாலாற்று பெருவெள்ளத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவு தூணை பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசு அறிவித்துள்ள தென்பெண்ணை பாலாற்று இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என்றார். நிலத்தடி நீர் குடிநீர் ஆதாரமாக விளங்குகிற புகழ்பெற்ற நதிகளில் ஒன்று பாலாறு. இந்த பாலாறை நம்பிதான் சென்னை மாநகராட்சி, வேலூர் மாநகராட்சியை உள்ளடக்கிய திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் குடிநீர் பெறக்கூடிய நிலை உள்ளது. இந்த பாலாறை நம்பி 5000க்கும் மேற்பட்ட ஏரிகள் வறண்டு கிடக்கிறது. அதனுடைய இணைப்பு கால்வாய்கள் சீரமைக்கப்படாததால் பாலாற்றில் வரக்கூடிய வெள்ள நீர் கடலிலே சென்று கலக்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாலாறை இணைப்பதற்காக தென்பெண்ணை இணைப்பு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அந்த தென்பெண்ணை இணைப்பு திட்டம் இந்த சின்னாற்றில் கலக்கப்பட வேண்டும். குறிப்பாக வாணியம்பாடி எல்லைக்குள் நுழைகிற போது பாலாறு 3ஆக பிரிந்து இந்த வாணியம்பாடி நகரத்தையே 2ஆக பிரிக்கிற இந்த சின்னாற்று மிகப்பெரிய நிலத்தடி நீரை பாதுகாக்கக்கூடிய இந்த ஆற்றில் தென்பெண்ணை இணைப்பு திட்டமும் இந்த ஆறு வழியாகத்தான் பாலாறுக்கு சென்றடைய வேண்டும். ஆனால் இந்த ஆறு முழுமையும் கழிவுநீர் கால்வாயாக மாற்றப்பட்டு துர்நாற்றம் வீசுகிறது. இந்த வாணியம்பாடி பகுதி மக்கள் குடிநீரை இழந்திருக்கிறார்கள். குரோனியம் என்று சொல்லக்கூடிய அமிலம் தண்ணீரிலே கலந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாலாற்றின் குறுக்கே கதவணைகள் அமைத்து கிடைக்கின்ற தண்ணீரை தேக்கி வைத்து கோடை காலங்கள் வரையிலும் அதனை சேமித்து வைப்பதன் மூலம் நிலத்தடி நீரை பராமரிக்க முடியும், பாதுகாக்க முடியும். எனவே பாலாறு பாதுகாப்பு சங்கம் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் ஊத்துக்குளி சாலை மண்ணறை பகுதியில் அவ்வப்பொழுது பார்சல் ஏற்றி வரும் லாரிகள் மூட்டைகளை இறக்குவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பெயரில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது லாரியில் இருந்து 6 மூட்டைகள் வழியில் இறக்கப்பட்டு மாற்று ஆட்டோவில் ஏற்றப்பட்டது தெரியவந்தது. உடனடியாக லாரி மற்றும் ஆட்டோவை மடக்கி பிடித்த போலீசார் பண்டில்களை பிரித்து சோதனை செய்த போது அதில் 400 கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து லாரி டிரைவர் அழகுராஜா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சதீஷ் மற்றும் முருகன் என 3 பேரை கைது செய்த போலீசார் 425 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
முருகனின் 6 படை வீடுகளில் முதலாவது படை வீடாகவும் தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தரும் சிறப்பு கொண்ட ஸ்தலமாகவும் விளங்கும் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மாதந்தோறும் ஒரு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் ஆடி மாதத்தில் மட்டும் ஆடி கிருத்திகை, ஆடி பௌர்ணமி, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, விளக்கு பூஜை என விசேஷங்கள் நடைபெறுவது இம்மாதத்தின் சிறப்பாகும். இந்நிலையில் ஆவணி மாத தொடக்கம் மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் 1008 திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை அடுத்து 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களின் குத்து விளக்குகளில் தீபம் ஏற்றி தீபத்திற்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து வழிபாடு நடத்தினர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் நலன் கருதி அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல்துறையினர் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடாமல் இருப்பதால் தினந்தோறும் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் தடையை மீறி அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் கூட்டமாக சென்று குளித்து வருகின்றனர். இதனால் சில உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் நீர்வரத்து குறைந்து சீரமைக்கும் பணிகள் நிறைவு பெற்று அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தால் அனுமதி வழங்கப்படும் வரை பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரை ஈடுபடுத்தப்பட்டு இங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுரை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் மேலும் உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் பெரும்பேர் கண்டிகை ஊராட்சியில் தமிழக அரசின் கலைஞரின் வருமுன் காப்போம் திட்ட மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம், மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம் என சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்று சிகிச்சை அளித்தனர். மேலும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நடத்தப்பட்டது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் சத்தான உணவுகள் 9 குறித்து உணவு விளக்கம் குறித்த செயல்முறை செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் 750க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சிகிச்சை பெற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலத்தில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் 49வது பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் 739 வீரர்கள் இப்பயிற்சியை நிறைவு செய்தனர். இந்தியாவின் பல்வேறு பகுதியில் உள்ள பாராளுமன்றம், நீதிமன்றங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் தலைமை அதிகாரி சரவணன் பேசுகையில் நவீன எதிர்ப்புகளை எவ்வாறு சமாளிப்பது, அதை எவ்வாறு எதிர்கொள்வது போன்ற பல்வேறு பயிற்சிகளை பெற்றிருப்பதால் சிறப்புடன் செயல்படுவதாகவும், இந்த பயிற்சியில் பெண்கள் அதிக எண்ணிக்கையில் பயிற்சி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பெண்கள் தேசப்பற்று மிகுந்தவர்கள் எனவும் அவர் பேசினார். வேலூர் மாவட்டம் வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பெண்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பெறுவதற்காக மனுக்களை கொண்டு வந்திருந்தனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இது குறித்த அறிவிப்பு எதுவும் அறிவிக்கப்படவில்லை எனவும், மனுக்களை இங்கு கொண்டு வர வேண்டாம், ஆன்லைனில் பதிவு பண்ணினால் மட்டுமே உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். இது குறித்து பொதுமக்களிடம் கேட்டதற்கு வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதளங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 3 நாள் சிறப்பு முகாம் நடைபெறுவதாகவும், அந்த முகாமில் மகளிர் தொகை ரூபாய் 1000 வராதவர்கள் மனுக்களை கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுத்தால் உடனே மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்கும் என்றும் அறிவிப்பு வந்ததை பார்த்து நாங்கள் வந்தோம் என்று தெரிவித்தனர். மேலும் அதிகாரிகள் இதுபோன்ற போலியான விளம்பரம் பரவி வருவதை நம்பி யாரும் வரவேண்டாம் என்று தெரிவித்ததால் பெண்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். ஃபோனில் மெசேஜ் வந்துருந்துச்சு 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி இப்படி இந்த 1000 ரூபாய் வராதவங்களுக்கு இங்கே அப்ளை பண்ணுறாங்க ஃபார்ம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்தேன். கலெக்டர் ஆஃபீஸில் வந்தால் இல்லை, அதெல்லாம் இல்லை, மெசேஜ் வந்தால் வாங்கன்னு சொன்னாங்க. மெசேஜ் பார்த்துட்டு தான் வந்தேன். அது பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நான் திரும்ப ஆஃபீஸ் போயிருக்கிறேன் சார். தருமபுரி நகரில் உள்ள ஸ்ரீ துர்க்கையம்மன் கோயிலில் ராஜேஸ்வரி என்ற மூதாட்டி தூய்மை பணியில் ஈடுபடும் பொழுது திடீரென்று காவலர் உடை அணிந்த இளைஞர் கத்தியுடன் வந்து வேலை செய்து கொண்டிருந்த மூதாட்டியை திடீரென வெட்டியுள்ளார். இதில் சற்றும் எதிர்பாராத ராஜேஸ்வரி ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்துள்ளார். சத்தம் கேட்டு அங்கு வந்த ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் அவர் கத்தியை காட்டி மிரட்டியதால் பயந்து கொண்டு வெளியே ஓடி உள்ளனர். மேலும் கீழே விழுந்த மூதாட்டியை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கோயிலின் கருவறையில் இருந்த இளைஞரை பிடித்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். விசாரணையில் அந்த இளைஞர் சித்தி விக்னேஷ் என்பதும், மேலும் இவர் போதையில் இருந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது.
இவர் வேறு ஏதேனும் குற்ற செயலில் ஈடுபட்டுள்ளாரா, எதற்காக கோயிலில் சென்று மூதாட்டியை வெட்டியுள்ளார் என்பதை குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து காவல்துறையினர் கடும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் லட்சுமி உத்தரவின் பேரில் காவல்துறையினர் தீவிர தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஒரு வீட்டில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து போதைப் பொருட்களை பதுக்கி வைத்து கடைகளுக்கு சப்ளை செய்து வந்த சிவன் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 123 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெற கோரி பயணியர் விடுதி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு AITUC மாவட்ட செயலாளர் பாபு தலைமை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெற வலியுறுத்தியும் கோவில்பட்டி இலை அரசு நேந்தல் ரோட்டில் அமைந்துள்ள ரயில்வே சுரங்க பாதையின் இருபுறமும் பொதுமக்களின் போக்குவரத்திற்கு ஏற்பட்டுள்ள இடையூறுகளை போக்கும் விதமாக உடனடியாக அணுகுசாலை அமைத்து தர வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜாப்ராபாத் பள்ளிப்பட்டு கூட்டு சாலையில் மாவட்ட சுகாதார ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான சுகாதாரத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் கடைகளில் போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அப்பகுதியில் சாதிக் என்பவரின் கடையில் சோதனை செய்தபோது சலவை இயந்திரத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 25 கிலோ எடையிலான தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை சுகாதாரத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பறிமுதல் செய்து கடைக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 840 உயர்ந்து ரூபாய் 53,360க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 105 உயர்ந்து ரூபாய் 6,670க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் 2 உயர்ந்து ரூபாய் 91க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. துருக்கி அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சிக்கு உதவிய குற்றச்சாட்டில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் தொழிலாளர் கட்சியின் MP கேன் அதாலே குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதித்தது அடிதடியில் முடிந்தது. துருக்கி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அதாலாவின் பதவி பறிப்பு குறித்து பேசும்போது ஆளும் கட்சி குறித்து எதிர்க்கட்சி MPக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். இதனால் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி MPக்கள் இடையே கைகலப்பு ஏற்பட்டது. அப்போது ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் சிலருக்கு இரத்த காயங்கள் ஏற்பட்டன. இதனை அடுத்து நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இவ்விவகாரம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் 65 ஆண்டுகால கனவு நிறைவேறியது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். முரசொலி மாறனின் திராவிட இயக்க பயணத்தை இன்றைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம். 91வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் MK ஸ்டாலின் புகழாரம். நீட் தேர்வு தோல்வியால் பட்டுக்கோட்டை மாணவர் தற்கொலை. ஒன்றிய பாஜக அரசே பொறுப்பு என வைகோ கண்டனம். நாடு தழுவிய மருத்துவர்கள் வேலை நிறுத்தம். மருத்துவர்களை பாதுகாக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் என கோரிக்கை. ரத்தக்கரை படிந்த கைகளால் தான் ட்வீட் போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.